கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காலத்தில் ஒரு 20 வயசு ஆனாலே குழந்தைகள்லேருந்து, அந்த 20 வயசுங்கிறத ஒரு குழந்தையாக தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த 20 வயசு குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்குமே நெஞ்செரிச்சல்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் அன்டைமில் சாப்பிட்றது, எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கிறது, அப்புறம் ஒரு டைம் இல்லாமல் சாப்பிட்றதோடு இல்லாத எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றது, ஒரு அளவே இல்லாத பிடிச்சிருக்குன்னா நிறையா சாப்பிட்றது, அல்லது காலம்பரிலேருந்து சாப்பிடாமல் இருந்தோம் ரொம்ப பசி அப்படின்ட்டு அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் செஞ்சாலே அந்த மாதிரி நெஞ்செரிச்சல்லாம் வரும். இதில் என்ன ஆகும்னா, மசாலா வேற ஜாஸ்தி போட்டு சாப்பிட்டாலும், காரங்கள் ஜாஸ்தி சாப்பிட்டாலும், புளிப்பு ஜாஸ்தி சாப்பிட்டாலும் கண்டிப்பாக இந்த நெஞ்செரிச்சல்ங்கிறது வருது. நெஞ்செரிச்சல் வராமல் இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, முதல்ல கட்டுப்படுத்திக்கணும். அதே போல் டைமுக்கு சாப்பிட பழகணும். சாப்பிட்ட பிறகு தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். முதல்ல சப்போஸ் சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க. அது அப்படி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவா என்ன பண்ணணும்னா, ஒரு வாய் தண்ணியை மட்டும் குடிக்கணும், நிறையா சாப்பிடக்கூடாது. தண்ணி நிறையா குடிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அது ஒரு மாதிரி தண்ணி போய் முன்னால் நின்றுட்டு அதுக்கு மேலே, அதாவது குளத்துல குட்டையிலலாம் நம்ம ஏதாவது ஒரு பொருளை போடுற மாதிரி போய் அது கலங்கிண்டு போய் உள்ள உட்காரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அரை டம்ளர் வேணால் தாகத்துக்கு குடிச்சுட்டு அதுக்கு பிறகு சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்த பிறகு தான் தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி குடித்த பிறகும் வயிறு ரொம்பாதபடிக்கு ஒரு 1/4 பாகம் வயிறு காலியாக இருக்கணும். இதெல்லாம் பார்க்கணும், நம்ம இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதுக்கும் மீறி உங்களுக்கு அந்த நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது இருக்குன்னா, மசாலா சாப்பிட்றதையும் அதே மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எரிச்சல் வந்துடுது, அப்போது வராமல் வச்சுக்கிறதுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறத முன்கூட்டியே செய்யலாம். அப்படி வந்தாலும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த நெஞ்செரிச்சல்ங்கிறது உடனே ஒரு 3-4 நாள்லேயே சரியாயிடும். என்னென்னா, ரொம்ப ஈஸியாக செவ்விளநீர், அதை கௌரின்னு கூட சில பேர்லாம் கிராமத்து பக்கத்துலலாம் சொல்லுவாங்க. அந்த கௌரி தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இளநீருங்கிறது மட்டை சிகப்பாக இருக்கும், கொஞ்சம் சின்ன காயாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த காயில் ஆனால் நிறைய இளநீர் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அந்த இளநீர். அது உள்ளே காயே இருக்காது, தேங்காய்ங்கிற அந்த காயே இருக்காது. அதுக்கு பதிலாக நொங்கு மாதிரியானது தான் இருக்கும் அதிகபட்சமாக. இன்னும் கேட்டால் அந்த கூட இல்லாமல் தான் இளநீர் இருக்கும், ரொம்ப அதாவது அதிகமாகவும் இருக்கும் இளநீர். அந்த மாதிரி செவ்விளநீரை வாங்கி அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு சொன்னால், கையில் தூக்கினாலே செம்ம வெயிட்டாக இருக்கும். அது உருவம் இத்தனை தான் இருக்கும், ஆனால் அதுக்கு கையில் நீங்கள் ஒரு கையில் தூக்கவே முடியாத அளவுக்கு கனமாக இருக்கும். அதுதான் செவ்விளநீர். அதை டேஸ்ட் பண்ணும்போதும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். மட்டையும் சிகப்பாக தான், சிகப்பாக இருக்கிறதுனால தான் அது செவ்விளநீர்னே பேர். அந்த மாதிரியும் இருக்கும். இதை வாங்கின்னு அந்த ஒரு கன்று, அதாவது 3 கன்று இருக்கும் இல்லையா தேங்காய்னா, அதில் ஒரு கன்றை மட்டும் ஹோல் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டுட்டு அதில் என்ன பண்ணணும்னா, ஒரு 15 கிராமுக்கு, அதாவது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து க்ளீன் பண்ணி, சுத்தமான வெந்தயமாக அது உள்ளே போட்டுருங்க. அது உள்ளே போட்டு என்ன பண்ணணும்னா, அந்த ஓப்பன் பண்ணிங்கள்ல அதை லேசாக மூடி, ரொம்ப அதிகமாக அழுத்திலாம் மூட வேண்டாம், லேசாக மூடி ஒரு பாத்திரத்தில் அந்த இளநீர் கீழே கொட்டிடாதபடிக்கு வச்சு பனியில் கொண்டு போய் வைக்கணும். இதை எப்போ செய்யணும்னா, நைட்டில் தான் செய்யணும். நைட்டில் அந்த செவ்விளநீரை வாங்கின்னு அதை ஒரு கண்ணை உடச்சிட்டு அந்த ஒரு கண் பக்கம் மட்டும் ஓட்டை போட்டுட்டு அது வழியாக வெந்தயத்தை ஒரு 15 கிராம் அளவுக்கு போட்டுட்டு அந்த பனியில் கொண்டு போய் வைக்கணும். கீழெல்லாம் கொட்டிடாமல், ஆடாமல், அசையாமல் அப்படியே கொண்டு போய் பனியில் வைக்கணும். அந்த பனியில் வச்சுட்டு நைட்டு பூரா அது பனியில் இருக்கணும். அப்படி இருந்த பிறகு மறுநாள் காலம்பரை நீங்கள் பல்லெல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி மூஞ்சி கை காலெல்லாம் அலமிண்ட பிறகு வெறும் வயத்தில் இந்த இளநீரை அதை லேசாக இப்படி வச்சு குலுக்கினீங்கன்னா அந்த வெந்தயமும் ஊறி அதோடு சேர்ந்து இருக்கும் இல்லையா, அதை அப்படியே இப்படி குலுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்படியே கவுத்திங்கன்னா அது அப்படியே அது அத்தனையும் உள்ளே இருக்கிற வெந்தயத்தோட இளநீரும் அந்த பாத்திரத்தில் விழுந்துடும். அதாவது கவனமாக அதை செய்யணும், கீழெல்லாம் செதற விடாத. அந்த ஹோலுக்கு தந்தபடி வாய் இருக்கிற ஒரு கூஜா மாதிரியோ அல்லது நம்ம சொம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை அந்த ஹோல் மேலே இப்படி கவுத்து வச்சுட்டு டபக்குன்னு இப்படி திருப்பினீங்கன்னா அது அத்தனையும் அதில் விழுந்துடும். அந்த இளநீரையும் அந்த வெந்தயத்தையும் சேர்த்து காலம்பரை வெறும் பயத்தில் அது அத்தனையுமே குடிக்கணும். அது 1 டம்ளரும் இருக்கும், 1.5 டம்ளரும் இருக்கும் அந்த இளநீர். அதை பெரிய டம்ளர் அளவுக்கே இருக்கும். அது மாதிரி அதை அப்படியே குடிச்சிடணும். அந்த மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த நெஞ்செரிச்சல்ங்கிறதே இருக்காது. நெஞ்செரிச்சல் என்ன பண்ணும்னா, சாப்பிட்ட உடனே சில பேருக்கு என்ன பண்ணும், எதுக்கழிச்சு வரும்.
அப்படியே நெஞ்செல்லாம் சில பேருக்கு என்ன பண்ணும் எதுகழிச்சே வராது, ஆனால் ஒரே எரிச்சலாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு கட்டை போட்ட மாதிரி இருக்கும், தொண்டையில் வந்து ஏதோ கார்க்கு போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கிறது தான் அந்த நெஞ்செரிச்சல். அந்த நெஞ்செரிச்சல் இது இந்த இளநீரில் சேர்ந்த அந்த வெந்தயத்தை போட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக சுகமாயிடும். 3 நாள் சாப்பிடுங்களேன், 3 நாள் சாப்பிட்ட பிறகே 4ஆம் நாள் இருக்காது. இது அதுக்கு பிறகும் தொடர்ந்து வராது. ஆனாலும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இந்த மாதிரிலாம் நான் சொன்ன மாதிரி காரம் அதிகம் சாப்பிடாம, காரம் புளிப்பு சாப்பிடாம, மசாலாலாம் அதிகம் சாப்பிடாம, அப்படியே சாப்பிட்டாலும் அதுக்கு தகுந்த மோர் சாப்பிட்றது, எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுண்டு எல்லாம் சாப்பிட்லாம். அது மாதிரிலாம் சாப்பிட்டா எல்லாம் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு டைமுக்கும் சாப்பிட்டு அதுக்கு தகுந்த ஒர்க்கை பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நெஞ்செரிச்சல்ங்கிறது இருக்காது. கண்டிப்பாக சுகமாயிடுவீங்க, நல்லா ஆயிடுவீங்க. இது வயசான ஆளுக்கு தான் அதிகமாக வரும். அவெல்லாம் இதே மாதிரி செய்யுங்க. அதே டைமில் சுகர் இருக்கிறவா இளநீர் சாப்பிடக்கூடாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கவனமாக செய்யுங்க. சுகர் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க. இதே போல் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நெஞ்செரிச்சல்ங்கிறது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு செக்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணது அப்படி. சரியா, நாளைக்கு இதை விட சூப்பராக உங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். அடுத்த பார்க்குறோம். கார்த்திக் என்ன ஒன்றுமே காணும், என்னன்னு சொல்கிறது சொல்லும்போது இப்போ கேஷுவலாக இருந்தாங்க. ரெடி சொல்லியாச்சு. அடுத்து என்னடா ரெடி? இருமா கேமரா பாருங்க. போலாம் இல்ல முடியாது. உங்க காலில் வேணா விழாம கேக்குறேன். அதுக்கு போலாம்.